ஓகே. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிபிடி மோட்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிபிடி மோட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டில தான் நமக்கு லாஸ்ட் டைம் வர டிஎன் செட் வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம் அதாவது 2018ல் இப்போ வந்து 2024ல் வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர்லேயே நம்ம வந்து எக்ஸாம் அப்பியர் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போத் கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. லாஸ்ட் டைம் வர நமக்கு தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணனால நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொஷின் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே, கொஷினோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பேப்பர் 1 and 2 இருக்கும். ஓகேவா? பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். பேப்பர் 1ல் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும் பேப்பர் 1ல். பேப்பர் 1ல் மொத்தம் வந்து நமக்கு 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 50 கொஷின்ஸில் ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வீதம் நமக்கு 100 மார்க் கிடைக்கும். ஓகேவா? பேப்பர் 1 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். திரும்ப நான் சொல்கிறேன், பேப்பர் 1 வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. நமக்கு வந்து 100 மார்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வீதம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன அட்டன் பண்ணீங்களோ அதுக்கு தான் மார்க்கு. சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 40 சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அந்த 40 சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து லைஃப் சயின்ஸ் சூஸ் பண்ண மாதிரி மற்றவங்க இங்கிலீஷோ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குரிய அந்த மாதிரி 40 சப்ஜெக்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த பேப்பர் 2. ஓகேவா? நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 100 கேள்விகள்லேருந்து 100 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க் வீதம் பட்சம் நமக்கு வந்து 200 மார்க் வழங்கப்படும் இதில். ஓகேவா? மொத்தம் 300 மார்க். பேப்பர் 1ல் நமக்கு 100 மார்க், பேப்பர் 2ல் நமக்கு 200 மார்க். 100 + 200 300 மார்க்ஸுக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? பேப்பர் 1ல் வந்து 50 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பேப்பர் 2ல் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து 1 hour 30 minutesல நமக்கு வைப்பாங்க. ஓகேவா? பேப்பர் 1 hour 30 minutes முடித்த உடனே வித்தவுட் இன்டர்வெல்லில் நமக்கு பேப்பர் 2 கொஸ்டின்ஸ் அந்த கம்ப்யூட்டரில் அப்பேர் ஆகும். அப்போ நம்ம பேப்பர் 2 கொஸ்டின்ஸை அதுவும் 1 hour 30 minutesல தான் நமக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 300 மார்க்ஸில் நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னா, கட் ஆஃப் இதில் பாஸ் கிடையாது. கட் ஆஃப் அப்படின்னா 140 வந்து நம்ம வந்து எடுத்துருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து டிஎன் செட்டுக்கு அப்பேர் ஆக முடியும். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், இந்த டிஎன் செட்டை வந்து தயவுசெய்து போய் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், 2000 இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த சான்ஸ் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா லாஸ்ட்டாக 2018ல் கண்டக்ட் பண்ணது, இப்போ 2024ல் நமக்கு திரும்ப வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் April 30 தான் நமக்கு லாஸ்ட்டாக டேட் சொல்லியிருந்தது. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. May 15 வரை நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.